Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மணக்கும் மதுரை மட்டன் பிரியாணி, பஞ்சு மாதிரி பரமக்குடி பன் பரோட்டா, தொடக்கரி போண்டா, இறால் வடைய சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி மதுரை உணவை சென்னையிலேயே ருசிக்கலாம். விஜய் படம், அஜித் படம், ரஜினி சார் படம்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் டேட்டுக்கு வந்ததுன்னு சொன்னால் அளப்பரிய வசூலையும் ஒரு அளப்பரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கு தான். அது இயற்கை தான். வரலைங்கிறது ஒரு வருத்தம். போன வருஷம் எதிர்பார்த்த ஒரு லால் சலாம், ஒரு வடக்குப்பட்டி ராமசாமி, அந்த இந்தியன் 2, தங்கலாம், கங்குவா, இது மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் மிகப்பெரிய தோல்வியை தழுவிருக்கு. எதிர்பாராம கருடன், மகாராஜா, இந்த வாழை, டிமாண்டி காலனி, லப்பர் பந்த், இதெல்லாம் கண்ணா பின்னான்னு ஓடிடுச்சு. வேட்டையன் படம் கலெக்ஷனாக கொஞ்சம் கம்மியான படம் தான். அதை நான் கண்டிப்பாக மறுக்கவே இல்லை. பட் வேட்டையன் படத்தினால தான் லைக்கா படம் ஒரு நிதி சிக்கலை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி அதை என்னால் ஏற்றுக்க முடியும். ஞானவேலே ஒரு பேட்டில் சொல்லியிருக்கிறாரு, என் படத்தை கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியல. படம் நல்லா இருந்தால் ஜனங்கள் பார்ப்பாங்க, படம் நல்லா இல்லைன்னா ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க. திருச்சி ஏரியாவில் அந்த படத்துக்கு 6 கோடி ரூபா டெபாசிட் வாங்கினாங்க. 3 கோடி ரூபா தான் ஷேர் வரும். இது எங்கே வேணால் நான் சொல்கிறேன், யார் வேணால் எங்கிட்ட ஆர்கியூ பண்ணி பார்க்குறது. இது லாபகரமான படம்லாம் சொன்னாங்க. நம்ம தமிழ் வேர்ல்டு வைடாக லாபமான படம். பட் தமிழில் புஷ்பா 1 விட புஷ்பா 2 கம்மி தான். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் குறிஞ்சி வேலையை தெரிஞ்சுக்கல ஆதன் செயலை டவுன் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. ஆதன் சினிமா நேரில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு நம்ம கூட ஸ்ரீதர் சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் முரளி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா சார். எங்கிருந்து தொடங்கலாம்னா 2025 அப்படின்னு நான் வந்துடுறேன். 2024 பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். பாக்ஸ் ஆஃபீஸில் நிறைய பேர் இணைஞ்சிருந்தாங்க. எதிர்பார்த்த படங்கள் சரியா அமையல அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். புத்தாண்டோட தொடங்கியிருக்கோம். பொங்கலுக்கு நிறைய படங்கள் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமான விஷயமாகவும் இருக்குது. ஏன்னா விடாமுயற்சி, வணங்கான், கேம் சேஞ்சர் அப்படின்னு 3 படம் வர இடத்துல இப்போ ஒரு 6-7 படங்கள் லிஸ்ட் பார்க்க முடியுது. விடாமுயற்சியிலும் தொடங்கிடுறேன். எதனால தள்ளி போச்சு? அது தள்ளி போன பேரமவுண்ட் பிக்சர்ஸ் அவங்க ஒரு படம், அந்த பிரேக் டவுன், அந்த படத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். அதில் இவங்களுக்கும் சில மேட்டர் செட்டில் ஆகலை. ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் இருக்குது. இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், டிக்ளேர் பண்ணுறேன். அதனால தான் தள்ளி போயிருக்கு. இந்த படம் தள்ளி போனதுனால தியேட்டர் ஓனர்ஸுக்கு இந்த பொங்கல் எப்பேற்பட்ட பொங்கலா, ஒரு மகிழ்ச்சியான பொங்கலாக இருக்காது. வர்ற படங்கள் ஓடணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ஆனால் அஜித் படங்கள் தொடர்ந்து தள்ளி போய்கிட்டே இருக்கு. இந்த நேரத்தில் விடாமுயற்சி இல்லாமல் குட் பை டாக்லி வந்திருந்தா இன்னும் மகிழ்ச்சியாக இருந்திருக்குமோ? ஒருவேளை இவங்களுக்கு அந்த லைக்கா ப்ரொடக்ஷனில் நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு, இஷ்யூ போயிட்டு இருக்குன்றாங்க. இன்கேஸ் அது தள்ளி போய் குட் பை டாக்லி வந்திருந்தாலுமே இந்த பொங்கல் இன்னும் கொஞ்சம் களை கட்டி இருக்குமோ? கண்டிப்பாக களை கட்டியிருக்கோம். விஜய் படம், அஜித் படம், ரஜினி சார் படம்லாம் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் டேட்டுக்கு வந்ததுன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஃபங்க்ஷனாக ஒரு அளப்பரிய வசூலையும் ஒரு அளப்பரிய சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கும் தான். அது இயற்கை தான், தெரிஞ்ச விஷயம் தானே. அது வரலைங்கிறது ஒரு வருத்தம் தான். ஆனால் வந்தால் சந்தோஷம், வரலைன்னா அதுக்கு நம்மளால் அதை தீர்வு காண முடியாத ஒரு பிரச்சனை. இப்படி இருந்தாலும் வணங்கான், கேம் சேஞ்சர், காதலிக்க நேரமில்லை 3 படம் வருது. இந்த பொங்கலுக்கு பெரிய ஸ்டார்ஸ் இல்லை அப்படின்னாலும் கூட தொடர்ச்சியாக ஒரு விமர்சனம் வச்சாங்க. பெரிய ஸ்டார்ஸ்னா எப்படி, எதை வச்சு நீங்கள்? அஜித், விஜய், உயரம், அந்த மாதிரி எதாவது? அஜித், விஜய் ரசிகர் பட்டாளம். கேம் சேஞ்சருங்க ராம் சரண், அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் ஒரு அதிகமாக எதிர்பார்ப்புகள் இல்லை சார். அவர் 2-3 படம் தமிழில் அவர் படங்கள், அந்த RRலாம் அவர் தானே பண்ணார். RRR நல்ல மாவீரன் ஆரம்பத்தில் பேசப்பட்டுச்சு. நான் சொல்கிறேன் தமிழ் நடிகர். வணங்கான் பாலா டைரக்ஷன், அருண் விஜயோட நடிப்பு. அருண் விஜய் இந்த தடம், அந்த இதில் யானை, இதெல்லாம் நல்லா தானே போச்சு. அப்புறம் காதலிக்க நேரமில்லை ஜெயம் ரவி. ஐ திங்க் மிஸ்ஸஸ் உதயநிதி தான் அந்த படத்தோட டைரக்டர் நினைக்கிறேன் நான். ஸோ நல்ல ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிறதா சொன்னாங்க. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் குட் ரிசல்ட்ஸ். கண்டிப்பாக அதுக்காக தான் எல்லாரும் ஒவ்வொரு படைப்பையுமே எடுக்கிறாங்க. இல்லை சார், இப்போ பெரிய ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஸ்டார்ஸ் மட்டுமே அதை எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு பெரிய ஃபெஸ்டிவல் வரும்பொழுது ஒரு 10 நாளாக இருக்கட்டும், 4 நாளாக இருக்கட்டும், 1 வாரமாக இருக்கட்டும், அந்த லீவை பெரிய நடிகர்கள் மட்டுமே எடுத்துக்கிறாங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. விடாமுயற்சி வந்திருந்தாலுமே கூட இது இருந்திருக்கும். இப்போ இது இல்லாதனால இந்த மாதிரியான சின்ன பட்ஜெட்டில் வரக்கூடிய படங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஆகல. அதாவது ஒரு மாதிரி அது கலெக்ஷனை பாதிச்சிருது. இப்போ போன பொங்கல் ஐ திங்க் ஸோ அந்த கேப்டன் மில்லர் அயலான் வந்துச்சு. அது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமல் போயிடுச்சு. அதே மாதிரி இந்த தீபாவளியுமே அந்த பிரதர், அந்த பிளடி பெக்கர், அமரன், அதெல்லாம் வந்துச்சு. அதில் அமரன் 1 தான் ஒரு மாதிரி பெஸ்ட்டாக போச்சு. பாக்கி எல்லா படமுமே கிட்டத்தட்ட தோல்வியை தழுவின படங்களாக அமைஞ்சிருச்சு. ஒரு ஸ்டார் காஸ்ட் உள்ள படம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கோ இல்லையோ, நீ சொல்கிற மாதிரி அந்த 7 நாளோ 10 நாளோ 4 நாளோ அந்த விடுமுறையை அவங்க என்ஜாய் பண்ணிடுவாங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறது மூலமாக நாங்களே என்ஜாய் பண்ணலாம், இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் ஒரு சின்ன வருத்தத்தை கொடுக்க தான் செய்யுது.
வீரதீர சூரன் அதுவுமே வந்து இந்த மந்த்தோட எண்ட்ல ரிலீஸ் ஆக போறதா இருக்கு. இந்த விடாமுயற்சி தள்ளி போனால அதுவும் வருது அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு சார். இன்கேஸ் அது ரெண்டும் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா விக்ரம் படம் அஜித் படம் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கா? ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகல, மற்ற நாட்கள் இந்த 2 பேர் படம் வரும்பொழுது எந்த எதிர்பார்ப்பு எவ்வளோ அளவுக்கு இருக்கும்? எனக்கு அந்த அளவுக்கு சரியாக தெரியல. ஏன்னா அஜித் படம் வந்து ஒரு மாதம் 2 மாதம் அளவுக்கு தள்ளி போகுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு அது ஒன்றும் எக்ஸாக்டாக தெரியல. அதுவும் வீரதீர சூரன் விக்ரம் படமும் ரெண்டும் ஒரே டேட்டில் வருமா, கிளாஷ் வருமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. வந்ததுன்னா அத்தைக்கு மீசை முளைச்ச பிறகு நம்ம சித்தப்பான்னு கூப்பிட்டுருவோம். அது வரைக்கும் அத்தையாகவே இருக்கட்டும். இந்த 2025 என்னென்ன படங்கள் நீங்க பெருசா எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா ஜூன்ல தக் லைஃப் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. எஸ். ஸோ பெரிய படங்கள் தீபாவளிக்கு விஜய். ஓகே. 2025 தீபாவளிக்கு விஜய். மே மாதம் அஜித் படமும் வரும், ரஜினி சார் படமும் வரும். இந்த பிப்ரவரி 28க்கு சூர்யா படம் வருது. இன்னும் 2 ஜெயம் ரவி படம் இருக்கு, ஏப்ரல் தனுஷ் படம் இருக்கு. எல்லா ஸ்டாருக்கும் இந்த வருஷம் படங்கள் இருக்கு. அதனால பெரிய எதிர்பார்ப்புகள் அப்படின்னா உங்களோட எல்லா வருஷமும் அப்படித்தான் நாங்கள் எதிர்பார்த்தா வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கோம், தேட்டரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? சில படங்கள் தோல்வி அடையும், சில படங்கள் போன வருஷம் வந்து எதிர்பார்த்த ஒரு லால் சலாம், ஒரு வடக்குப்பட்டி ராமசாமி, அந்த இந்தியன் 2, தங்கலான், கங்குவா, இது மாதிரி நிறைய எக்ஸ்பெக்டட் ஃபிலிம்ஸ் வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவிருச்சு. எதிர்பாராமல் கருடன், மகாராஜா, இந்த வாழை, டிமாண்டி காலனி, லப்பர் பந்து இதெல்லாம் கண்ணா பின்னான்னு ஓடிடுச்சு. ஆஸ் யூஷுவல் அமரன் ஓடிச்சு, கோட் ஓடிச்சு, வேட்டையன் ஓடிச்சு, இதெல்லாம் ஸ்டார் உள்ளது. ராயன் ஓடிச்சு, அரண்மனை ஓடிச்சு. இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு அந்த ஸ்டார் காஸ்ட் உள்ள படம் தான். இப்போ அந்த அரண்மனையிலலாம் தமன்னாவோட ரோல் வந்து எக்ஸ்ட்ராடினரி ரோலு. அந்த கடைசியில் அந்த டெத்து டைமில் ஒரு பாட்டு பாடிக்கிட்டே ஒரு இது ஒன்று ஆடுவாங்க. அதெல்லாம் ஒரு ரசிகர்களை கவர்ந்த ஒரு விஷயந்தான். அதனால தான் அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. ராயனில் வந்து ஸ்டோரி வேல்யூ இருந்தது, அதனால் அந்த படம் வெற்றி அடைஞ்சிச்சு. சார் வேட்டையன் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம் அப்படின்றீங்க. ஆனால் சமூக வலைத்தளங்கள் எழுதும்போது லைக்காவோட கம்பேர் பண்ணி எழுதும்போது ரஜினியால தான் லைக்காக்கு மிகப்பெரிய நஷ்டம் அப்படின்ற மாதிரி. இல்லை, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். வேட்டையன் படம் கலெக்ஷனாக கொஞ்சம் கம்மியான படம் தான், அதை நான் கண்டிப்பாக மறுக்கவே இல்லை. பட் வேட்டையன் படத்தினால தான் லைக்கா படம் வந்து ஒரு நிதி சிக்கலை சந்திக்கிறாங்கன்னு சொல்லி அதை என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா தர்பாராக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் தர்பார் 2.0 இதுலேருந்து அவங்களோட காம்போ தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. லால் சலாம் வரைக்கும் வேட்டையன் லால் சலாம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட 4 படங்கள் சார். இவ்வளோ படங்களும் இணைஞ்சனால தான் இது ஒரு லாஸ் அப்படின்னு ரஜினி ரசிகர்கள் அவங்க மேலே ஒரு கோபத்தையுமே வரவழைக்குது. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் ரஜினி ரசிகர்கள் ஏன் கோவப்படுறாங்க? லைக்காக தானே கோவப்படணும், நீ சொல்கிறத வச்சு பார்த்தாக்க. அதான் சார், என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் ரஜினி மேலே தான் அவரு நான் வேற ஆங்கிள் எடுக்கிறேன். இப்போ ரஜினி சார்னால தான் லைக்கா வந்து நிதி சுமைக்கு ஆளாயிருக்காங்கன்னு சொன்னால், இப்போ நீ சொன்ன அந்த ஃபஸ்ட்டு படம் 2.0, அதுக்கு அடுத்தது அண்ணாத்தை, தர்பார், அதுக்கப்புறம் வேட்டையன்லாம் பண்ணுறாரு. ஒரு கம்ஃபர்டபுள் ட்ராவல் இல்லைன்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து ஒரு ஹீரோவோட பயணிக்கவே முடியாது. நான் சினிமாவில் இருக்கிறனால எனக்கு அது தெரியும். அது மாதிரி பண்ணிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அதனால தான் அந்த வேட்டையனுமே கூட கண்டினியூ ஆச்சு, மறுபடியும் கூட பேச்சுவார்த்தைகள் இருக்கு. நான் பலமுறை சொல்லிட்டேன், வேட்டையன் கண்டினியூ ஆச்சுன்னா வேட்டையன் வந்து அது சப்ஜெக்ட் நல்லா இருக்குன்னு நினச்சி எடுத்தாங்க. அதில் அவர் வந்து அந்த ரிவெஞ்ச், அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் வந்து படம் பாதி வரும்பொழுது நான் பண்ண என்கவுண்டர் தப்புன்னு அவர் சொல்லும்போது அந்த ஹீரோ இமேஜ் அடிபட்டு போச்சு. அதுதான் ஒரு பெரிய காரணம்னு நான் நினைக்கிறேன். அந்த இயக்குனர் வந்து ஞானவேலே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார், என் படத்தை கள்ளிப்பால் ஊற்றி கொண்டுட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அது யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியல. படம் நல்லா இருந்தால் ஜனங்கள் பார்ப்பாங்க, படம் நல்லா இல்லைன்னா ஜனங்கள் பார்க்க மாட்டாங்க. புஷ்பா 2 கலெக்ஷன் வந்து 1750 கோடி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். இந்த கலெக்ஷனை ஃபஸ்ட்டு எப்படி பார்க்குறேன்? 2024 மிகப்பெரிய எனக்கு இந்த வேர்ல்டு வைடு கலெக்ஷன், இந்த செவ்வாய் கிரகம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம்லாம் எனக்கு தெரியாது. சரி, தமிழ்நாடுல அந்த படம் இவங்க நினைச்ச அளவுக்கு வசூல் இல்லை, சத்தியமாக இல்லை. ஓகே. திருச்சி ஏரியாவில் அந்த படத்துக்கு 6 கோடி ரூபா டெபாசிட் வாங்கினாங்க. அந்த படத்துக்கு 3 கோடி ரூபா தான் ஷேர் வரும். இது எங்கே வேணால் நான் சொல்கிறேன், யார் வேணால் எங்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணி பார்க்கட்டும். பெரிய லாபகரமான படம்லாம் சொன்னாங்க. நம்ம தமிழ் வேர்ல்டு வைடாக லாபமான படம். தெலுங்குல கண்ணா பின்னா ஹிட்டு. பட் தமிழில் வந்து புஷ்பா 1 விட புஷ்பா 2 கம்மி தான். அது ஒன்றும் எனக்கு எந்த மாற்றமுமே கிடையாது. அதில் எந்த இஷ்யூஸ்லாம் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தியேட்டருக்கு ஒரு நடிகர் போய் அதெல்லாம் வந்து அவங்களுடைய சம்மந்தப்பட்ட மேட்டர். அதில் அவர் படம் பார்க்க ஏன் போனார், அவங்க போலீஸுக்கு ஏன் இன்ஃபார்ம் பண்ணலை, அவர் ஏன் அரெஸ்ட் பண்ணார், அந்த முதல் நாள் ஈவினிங்கே ஜாமீன் கிடச்சி கூட ஒரு நைட்டு ஏன் வெளியில் வரல,
அதெல்லாம் எனக்கு தெரியல. அது ஏதோ சம் இஷ்யூஸ் அந்த கவர்மெண்ட், அவர் ரேவந்த் ரெட்டி சார் சிஎம்மாக இருக்கிறாரு, அவங்களுக்கும் இவங்களுக்கும் உண்டான ஏதோ சம் இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அது என்னைக்கு இருந்தாலும் யார் மேலே தவறு இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். யார் பக்கம் நீதி இருந்தாலும் அந்த நீதி வெல்லும். இங்கே அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆல்ரெடி அந்த சிறப்பு காட்சிகள்லாம் தடை, அதெல்லாம் அனுமதிக்க மாட்டோம். என்னுடைய ட்விட்டர்லேயே நான் போட்டிருக்கேன், யாராவது ஒருத்தர் செத்து போனால் தான் இந்த சிறப்பு காட்சி அனுமதி இல்லைன்னு அந்தந்த கவர்மெண்ட் முடிவு எடுக்கும் போல இருக்கு. இப்போ ஆந்திராவும் தமிழ்நாடும் முடிவு எடுத்துட்டாங்க. மற்ற ஸ்டேட்டில் வெயிட் அண்ட் சி. இன்னும் இங்கே சில தேட்டர்ஸில் அந்த செலிப்ரேஷன்லாம் தொடர்ந்துக்கிட்டு தானே சார் இருக்குது. அதுக்கு என்ன செலிப்ரேஷன்? இந்த மாதிரி பெரிய நடிகர்கள் படம் வரும் காலையில் 9 மணிக்கு செலிப்ரேஷன் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஓகே, அதெல்லாம் ரசிகர்களால் தவிர்க்க முடியாத ஒன்றாவும் அது தவிர்க்கணும்னு நம்ம எதிர்பார்க்கல. நம்ம என்ன சொல்கிறோம்னா, ரசிகர்களுடைய கொண்டாட்டங்களை தவிர்த்துக்கணும், இல்லை அது கூடவே கூடாதுன்னு நம்ம சொல்லலை. திரையரங்க நிர்வாகத்தையோ பொதுமக்களையோ அது சிரமப்படுத்தாத வகையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அன்பு வேண்டுகோள். தீபாவளி இந்த புத்தாண்டுக்கு வந்து ரஜினி அவர்கள் ஒரு விஷயம் போகிறாரு, நல்லவங்களுக்கு ஆண்டவன் வந்து நிறைய சோதிப்பான் ஆனால் கைவிட மாட்டான் அப்படின்ற விஷயங்கள்லாம் போடும் பொழுது அப்போ தான் எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த வருஷத்தை வந்து நிறைய விஷயங்கள் நடந்தாலுமே கூட வேட்டையின் வசூலாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து 2 படங்கள், அதாவது அமரன், கோட், இது வந்து அவர் மீறின படங்களோட கலெக்ஷனை கொடுத்தாலுமே கூட 2025 எப்படி இருக்க போகுது, கூலி எந்த மாதிரியான கலெக்ஷன் கொடுக்க போகுது அப்படின்ட்டு கைவிட மாட்டான் அப்படின்னு சொன்னது காரணம் அந்த கூலியோட எக்ஸ்பெக்டேஷன் தானே சார்? இல்லை, அவர் சார் ஜென்ரலாக அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். பட்டு கூலி படம் நல்லா இருந்தால் பெருசாக ஓடும், அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. சிறப்பு, ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் வழக்கம் போல எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னொன்று நிச்சயம் சந்திப்பு எடுப்பினாலும் நன்றி.